பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இருந்த ஒரு பெரிய இதுக்கு மேலே வணக்கம். இப்போ நாங்கள் கனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா என்ற மாகாணத்தில் இருக்கிற விஸ்லர் வில்லேஜ் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் கனடாவிலேயே ஃபேமஸான விஸ்லர் மவுண்டனும் பிளாக்ஹோம் மவுண்டனும் இருக்குது. இங்கே தான் ஒலிம்பிக் கேம் 2012 கேம் நடந்த இடம். இப்போ இங்கே இப்போ சம்மரில் இந்த கொண்டோலால் ஏறி நீங்கள் மேலே போய் அந்த மலைகளை பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்னோ இருக்கும், மிகவும் மழையாக இருக்கும். அதை பார்க்கத்தான் நாங்கள் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். இங்கே விஸ்லர் வில்லேஜ் கொண்டோலாயில் ஏறி போகலாம், அல்லது பிளாக்ஹோம் அங்கால ஒரு கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கொண்டோலா இருக்குது, அதுலேயும் போகலாம். இப்போ நாங்கள் இங்கே விஸ்லர் வில்லேஜ் கொண்டோலாவில் போகத்தான் வந்திருக்கிறோம். இதுதான் அந்த போகிற டிக்கெட் எடுக்கிற இடம். இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த டிக்கெட் ப்ரைஸுகள் எல்லாம் போட்டிருக்கிறான். இப்போ நாங்கள் அந்த ரவுண்ட் ட்ரிப் டிக்கெட் தான் எடுத்து நாங்கள் இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா கனவேர் சைக்கிள் எல்லாம் வந்தீங்கன்னா இதில் இந்த கொண்டோலாவில் சைக்கிள் ஏற்றி கொண்டு மேலே போயிட்டு அப்புறம் சைக்கிளில் மேலேருந்து கீழே வாரத்துக்கு ட்ராக் மாரி இருக்குது, அதுலேயும் வாரது. அது ஒரு ஃபேமஸாக பாப்புலர் ஸ்போர்ட் அட்வென்ச்சர் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா நிற்கிற எல்லோரும் அப்படித்தான் எல்லாம் இந்த ஸ்போர்ட் மவுண்டன் பைக்குன்றது இந்த சைக்கிளை இந்த மலையில் பெரிய டயரோடு இதில் மேலே போயிட்டு கீழே வேற போயிடும். இந்த டைமில் ஸ்னோயிங் ஸ்கீயிங் எல்லாம் சமரில் சுந்தர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் இப்படித்தான் சைக்கிளை குத்தனை ஏற்றி கொண்டு போகிற மேலே கொண்டோலாம் நிற்காது, இது ஸ்லோவாக ஓடிக்கொண்டு தான் இருக்கும். நாங்கள்லாம் அப்படியே கவனமாக ரன்னிங்லேயே ஏறணும். ஆனால் இப்போ கவனமாக இதில் ஸ்லோவாக தான் போகும், பயப்படாமல் ஏறலாம். இதில் நீங்கள் பார்க்குறது தான் இந்த விஸ்லர் பிளாக்ஹோம் மேலேன்ற மேப். இந்த ஏரோ போட்டிருக்க இடத்துல தான் நாங்கள் ஏறி முதலாவது வட்டம் போட்ட இடத்துக்கு போக போகிறோம். அதில் இறங்கி அதில் பார்த்துட்டு அப்புறம் மற்ற அடுத்த இடங்களுக்கு போகலாம். இப்போ கொண்டெல்லாம் மேலே போய் கொண்டிருக்கு. கொஞ்சம் மெல்லமே ஸ்லோப்பாக தான் போகும். போய்க்க கீழே அந்த வடிவான மரங்கள் சில வேளை கரடி எல்லாம் கீழே நிற்கிறது இருக்க. நாங்கள் மேலே போய்க்க கரடி கண்ணாங்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் மேலே வந்துட்டுது. இப்போ இங்கே ஜூனண்டபடியாக இன்னும் மலையில் ஸ்னோக்கள் இருக்குது, உருகி கொண்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்னோவுக்கு ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், நிலமே தெரியாது. இது தனி எஞ்சால ஒரு லைன், அங்கால உண்டு வாரது, இங்கே உண்டு போகிற லைன். எல்லாம் பைன் மரங்கள். அந்த மேலேயே நடுவில் அந்த மரங்களை வெட்டி அதில் இப்படி பெரிய போஸ்ட் மாதிரி நட்டு அதில் இந்த ரெண்டு போகிறதுக்கும் வாரதுக்கும் கொண்டு செய்திருக்கணும். இப்போ நல்லா உயரத்துக்கு வந்துட்டோம். இன்னும் உயரத்துக்கு வேற கூட ஸ்னோ இருக்குது. பின்னுக்கு தெரிகிறதெல்லாம் ராக்கி மவுண்டன்ஸ். இது இப்படியே அலஸ்கா மட்டும் இப்படியே போகும். கொஞ்சம் வெதர் அவ்வளவு கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது, அல்லது இன்னும் நல்ல வடிவாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நல்ல மேலே வந்துட்டோம். பார்த்திங்கன்னா ஸ்னோ கணக்கு அதில் இருந்தது. இதுதான் இந்த முதலாவது இடம். இதில் இந்த விஸ்லர் கொண்டோலா இதில் நின்றுடும். இதில் இறங்கி நீங்கள் இதில் மேலே நின்று இதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிடலாம். காஃபி ஷாப் இருக்குது. அதில் ஒலிம்பிக் ரிங் இருக்குது, அதுக்கு முன்னாலாண்டு படம் எடுக்கலாம். இங்கே விஸ்லரில் 2010 விண்டர் ஒலிம்பிக் கேம் இங்கே தான் நடந்தது.
இருந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லில் செய்த சின்னமும் அதுக்காண்டி தான் ஸ்பெஷலாக செய்தவை. இப்போ நாங்கள் மேல் ஒப்சர்வேஷன் டெக்குன்னு சொல்லி அதில் மேலே வந்து நின்று பார்க்கலாம். இதெல்லாம் அந்த கோப்பியை பண்ணி கொண்டு வந்து ஸ்நாக் பண்ணி கொண்டு வந்து இதிலேருந்து சாப்பிட்லாம். இது நல்ல வடிவாக கீழே அந்த அங்கால ராக்கி மவுண்டன் அப்படியே சுத்த வர எல்லாம் மேலே எல்லாம் இதுக்கெல்லாம் இந்த விஸ்லர் மவுண்டன் இருக்குது. நீங்கள் பெங்களூர் வந்தால் சம்மர் டைமில் இது கட்டாயம் ஒரு பார்க்க வேண்டிய இடம். ஒரு மிகவும் அழகான இடம். கிட்டத்தட்ட சுவிஸ் மாதிரி, ஆனால் சுவிஸ் ஒரு வித்தியாசமான மலைகள். இது இஞ்சத்தை எங்களோட பிரிட்டிஷ் கொலம்பியா விஸ்லர் மவுண்டன் ஒரு வித்தியாசமான மவுண்டன். பின்னுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிளாக் ஹோம் கருப்பு சீப்பு மேலே இப்படி கோடு கோடாக இருக்கிறபடியாக தான் அந்த கருப்பு சீப்பு பிளாக் ஹோம்ண்டு அதுக்கு பேர் வந்ததாம். இந்த மலையை பார்த்திங்கன்னா கருப்பாக தான் இருக்குது, மெயின்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கே கீழே அந்த வேலியண்டு அது விஸ்ல வேலியன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு லேக் இருக்குது. அந்த உரிவார தண்ணி எல்லாம் அதுக்கு நிற்கும். அந்த கிளேசியர் போட்ட மாதிரி கோய்ஸ் போட்ட கலரில் பார்த்திங்கன்னா சுத்த வேற ஒரு வித்தியாசமான மலை. அங்கால பிளாக் கோம்பண்டு அப்படி இந்த சீப்பு மாதிரி கீழ்னபடியாக இருக்கிறபடியாக இதை பிளாக் கோம்பண்டு இந்த கருப்பு நிற மேலே அதுக்கு பேர் பிளாக் கோம். அதுக்கும் இப்போ இங்கே இருந்து நாங்கள் இன்னொரு கொண்டோலாவில் அதுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே இருந்து கீழே பிளாக் ஹோம் வில்லேஜுக்கு கொண்டோலா போகும். இப்போ நாங்கள் இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் நடந்து போனால் இன்னொரு ஓப்பன் லிஃப்ட் வரும், ஸ்கீயிங் லிஃப்ட் அப்படி கதிர ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் இருந்து அப்படி ஓப்பனே தான் இருக்கும். அதில் இருந்து கொண்டு இன்னொரு உயரமான மேலைக்கு போகலாம். அதுக்குத்தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். இது இந்த வருஷம் போட்டுண்ட சினோ ஆக்கள் நடந்து போகிறதுக்காண்டி நம்ம வெட்டி 2 பக்கம் குவிச்சிருக்கணும். நம்ம அப்படியே நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா. நாங்கள் இப்போ அந்த வட்டத்தில் அரோ போட்டிருக்கிற அதெல்லாம் வந்து இறங்கி இன்னொரு வட்டம் கீழே இருக்கிற அந்த வட்டத்துக்கு நடந்து போய் மேலே போக போகிறோம். இந்த கொஞ்சம் வெதர் அவ்வளவு நல்லா இல்லை, கொஞ்சம் க்ளவுடியாக இருக்குது. இருந்தாலும் அவ்வளவு குளிர இல்லை. இப்போ நாங்கள் இந்த கொண்டோலாவில் அந்த லிஃப்டில் ஏறி மேலே போய் கொண்டிருக்கிறோம். இது கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்கும். அப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி உயரத்தில் போய் கொண்டிருப்போம். கீழே அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். இப்படி காலை வச்சு கொண்டு இப்படி இருக்க வேண்டியான். கிட்டத்தட்ட ஒரு இதில் ஒரு பெஞ்சில் இருந்த மாதிரி தான். ஆனால் அப்படி முன்னுக்கு ஒரு கம்பி போட்டிருப்பினும் ஹெச்எம்என் சடன் ஸ்டாப் போட்டாலும் விழாமல் இருக்கிறதுக்காண்டி இதுதான் அந்த சேர் அதில் போகிறது. இதில் வந்து நார்மலாக சினோ சறுக்கிறதுக்கு மேலே இருந்து அப்படியே ஸ்கீயிங்கோட வந்து அப்படியே ஒரு சுற்றி வரைக்கும் அவைய அப்படியே இறங்கி சறகி கொண்டு கீழே போகிறதுக்கு தான் இந்த லிஃப்ட் சேர்ஸ் பாவிக்கிறது. இப்போ மேலே வந்துட்டோம். இதுதான் இந்த இதில் உயரமாக இந்த இதில் வரக்கூடிய இடம். மிக அழகாக இருக்குது. நல்ல உயரத்தில் நிற்கிறோம். பின்னுக்கு அந்த கூரை தெரிகிறதான் பிளாக் டாஸ்க் மவுண்டன். சுத்த வர பார்த்தீங்களா எல்லாம் ஃபுல்லாக அந்த மலையின் உச்சியெல்லாம் தெரியுது. பிச்சுக்கமான சினோ இருக்குது. தெரிகிறது தான் கிளாஸ் பிரிட்ஜ்ன்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 பேர் நிற்கணும், வேலை செய்தோம் நிற்கணும். நார்மலாக இதில் நடந்து போய் இப்படி இதெல்லாம் நடந்து போய் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு போகலாம். ஆனால் இப்போ இந்த ரிப்பேர் செய்கிற வழியாக இப்போ நாங்கள் வந்த டைம் மூடிட்டோம். அதுக்கு போகிறதுக்கு அலவுட் இல்லை, ரிப்பேர் நடக்குது. இதுவும் ஒரு வடிவான இடம். இப்போ நார்மலாக அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா அதில் போகிறதுக்கு விடுவேன்னா நீங்கள் அப்படியே அதில் நடந்து போய் கிளாஸ் இதில் அடுத்த அங்காளி ஒரு மூலையில் உயரமான வேலையில் இருந்து அங்காளி பக்கத்தை பார்க்கலாம். இப்போ நாங்கள் மேலே வந்துட்டு மேலே பார்த்துட்டு இப்போ கீழே போய் கொண்டிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா கிடுகிடு பள்ளத்தாக்கு மாரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் பயமைத்தான் இருக்குது. மேலே போய்க்குள்ள அப்படி குத்தண்ணம் போய்க்கு எங்களுக்கு அவ்வளவு தெரியாது. இப்போ கீழே வரைக்குள்ள அப்படியே கீழ் தெரிகிறபடியாக தெரியுது. பார்க்க கொஞ்சம் ஒரு பயமைத்தான் இருக்குது. பறந்து விழுமோ என்னோன்ற மாதிரி. இதுவரையில் இங்கே ஒன்றும் அறந்து விளையில, ஆனால் ஒரு இடங்கள் எல்லாம் அப்படி அறந்து விழுந்துருக்குது. இதுதான் அந்த சேர் அதில் போகிறது. இப்படி இந்த மெல்லிசண்டு இந்த இதுக்கண்டு ஸ்பெஷலாக செய்த அந்த கேபிளில் தான் இது போய்கொண்டிருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் சிலதுலேயே ஆக்கள் இல்லை, சிலது அந்த ஏர் வேரியனமோ அவை ஏற்றி கொண்டு வரும். மற்றபடி தொடர்ந்து சுற்றி கொண்டே இருக்கும்.
நாங்கள் இப்படி ஓடிக்கொண்டிருக்க தான் ஏறணும். ஸ்பீட்டாக ஓடாது, ஸ்லோவாக தான் ஓடும். அதேமாதிரி ரங்கைக்கையும் ஸ்லோவாக போய் கொண்டிருக்கு. நாங்கள் ரங்க வண்டியான ஒரு காலம் ஏதாவது எமர்ஜென்சி வேண்டால் மட்டும்தான் இதை நிப்பாட்டுவினோம். மற்றபடி அப்படியே தொடர்ந்து அப்படியே ரவுண்டாக சுற்றி கொண்டே இருக்கும். அங்காளதில் தான் இந்த பிளாக் கோம் மேலே. இப்போ அதுக்கு அடுத்ததே இப்போ நாங்கள் இப்போ கீழே வந்த இடத்துக்கு முதல் வந்த அந்த நடுவிடத்துக்கு போயிட்டு அப்புறம் அதில் இருந்து இன்னொரு கேபிள் கார் எடுத்து அங்கே போகிறோம். ரெண்டு மலைக்கு முனையில் ஒரு பள்ளத்தாக்கு மாரி இருக்குது. அதுக்கு மேலாலே அந்த கேபிள் கார் போகும். அதுவும் வடிவாக இருக்கும். ஏனோ தெரியாது இருந்தால் போல் இந்த லிஃப்ட் நின்றுட்டுது. அப்படியே மெல்ல மெல்ல அப்படி ஊஞ்சல் ஆடின மாதிரி ஆடிக்கொண்டிருக்கு. பயமாகத்தான் இருக்குது. ஆனால் நினைக்கிறேன் ஏதாவது சின்ன எமர்ஜென்சி யாராவது கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்றுக்காண்டி நிப்பாட்டி இருக்கணும் போல் இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு இந்த ஒரு பெரிய இதுக்கு மேலே. இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டுது, திருப்பி போகுது. இப்போ நாங்கள் ஏறின இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இதில் கீழே தெரிகிறது இதெல்லாம் இதில் என்ன ஏறுறது இதெல்லாம் இனி நாங்கள் போய் ரங்க போகிறோம். ரங்கி அப்புறம் அங்கால நடந்து போய் இன்னொரு கொண்டோலா எடுக்கணும். அந்த கொண்டோலாவில் தான் பிளாக்கோம் மலைக்கு போகிறது. ஜூனில் நார்மலாக ஆகஸ்ட்டில் கூடுதலாக ஸ்னோ எல்லாம் உருகிடும். இப்போ ஜூன் ரெண்டபடியாக இன்னும் கணக்க ஸ்னோ மேலே இருக்குது. இப்போ நாங்கள் மெட்டை கொண்டோலா எடுத்தோம். இன்னொன்று சிவப்பு இதில் போது இதே மாதிரி தான் இப்போ நாங்கள் இருக்கிறதும் இதுவும் ஒன்று போகிறது ஒன்று வாரது. இதில் தான் நாங்கள் இப்போ இந்த விஸ்லர் பீக்கில் இருந்து பிளாக் கோம்புக்கு போகிறோம். இந்த கொண்டோலாவை பீக் டு பீக்ன்னு சொல்கிறது. பீக் டு பீக் கொண்டோலாண்டு இது வந்து விஸ்லர் மவுண்டில் இருந்து பிளாக் கோம்புக்கு போகும், அல்லது பிளாக் கோம்பில் இருந்து விஸ்லருக்கு வரும். இது இப்போ முந்தி இருக்கையில் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் தான் இது போட்டவை. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 2 மலைக்கு முள்ள பள்ளத்தாக்கு மாரி அந்த என்னென்று சொல்கிறது வேலி மாரி அதுக்கு மேலால் தான் இந்த கேபிள் கொண்டோலா போய் கொண்டிருக்குது. இங்கே எல்லாம் கூட பைன் மரம் தான் இங்கே கனடாவில் கூடுதலாக காடுகளுக்கு இருக்குது. கனேடியன் பைன், சைப்ரஸ். பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நடுவில் ஒரு ரிவர் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொண்டோலாவுக்கு நடுவில் ஒரு கிளாஸ் இது மாதிரி வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கீழே பார்க்குறதுக்காண்டி. இது வந்து எல்லாத்துலேயும் இருக்காது, ஒரு குறிப்பிட்ட 5க்கு 1 அப்படித்தான் இருக்கும். நீங்கள் இதில் போகிறதாண்டா வெயிட் பண்ணணும். நாங்கள் வெயிட் பண்ணி தான் இந்த இதில் ஏறினாங்க. மற்றதெல்லாம் இப்படி ஒரு 5 நார்மல் இது வந்துச்சுண்டா ஒரு இந்த கிளாஸ் உள்ளது வரும். இதில் நீங்கள் அப்படி நடுவில் ஒரு இப்படி பால்கனி மாதிரி காட்டியிருக்கீங்கன்னா இது கிளாஸ், அது கீழால் பார்க்கலாம். இது ஒரு ரிவர் ஒன்று கீழால் போகுது. அந்த ஐசுரி போகிற தண்ணி அதில் பார்த்திங்கன்னா இந்த ரிவர் வேறு இது. அதில் ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி சின்ன ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு அணை மாதிரி கட்டி அந்த தண்ணியை தென்னை அந்த விலைக்குள்ளெல்லாம் போகுது. இந்த வரதொரு கட்டாயம் நீங்கள் பெங்களூர் கனடாவுக்கு வந்தீங்களா, இது பெங்களூரில் இருந்து ஒரு 2.5 hours ஒரு 2.5 மணித்தியாலும் காரில் இங்கே வரலாம். இதை பிஸ்லர் என்று சொல்கிறது, பிஸ்லர் வில்லேஜ். இதில் போகிற பார்த்தீங்கன்னா இது பார்க்க சின்ன நேரம் தெரியுது, பெருசு. இதுக்குள்ள ஒரு 20 பேர் ஒரே நேரத்தில் போகலாம். இந்த மெல்லிய கம்பி மாரி தான். ஆனால் சரியான மொத்த இதில் தான் இந்த இது போய்கொண்டிருக்குது இந்த கொண்டோலா. அங்கால தெரிகிறது தான் நாங்கள் வந்த விஸ்லர் மேலே. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டோம் பிளாக் கோம்ப் மவுண்டனுக்கு. அந்த அதில் இறங்கி அதில் வெளியில் வந்து இப்போ இதுலேயும் ரெண்டு சுற்றி பார்க்கலாம். இதிலேருந்து கீழே போகலாம். இதுலேருந்து கீழே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அணில் மாரி. இதை வந்து மாமுட்டுன்னு சொல்கிறவ. இது வந்து ரோடு இனத்தை சேர்ந்தது. இதான் வடிவாக இருக்குது, நல்ல குண்டை. இந்த பொந்துக்குள்ளே இருந்து கொஞ்சம் வெயில் மறுபடியாக வெளியில் வருகுது. இது நடுக பார்க்குறது இது பார்க்குறதுக்குண்டே ஆக்கள் வரவே நாங்கள் வந்து எங்களுக்கு நல்ல லக் மாதிரி நாங்கள் வேற கொண்டு வழியில் வந்து இருந்து நிற்குது. இதில் பார்த்தா அணில் மாதிரி நல்லா குண்டாக இருக்குது. இன்னும் புகாராகத்தான் இருக்குது. நல்ல கிளியர் ஸ்கையாக இருந்தால் இன்னும் வடிவாக இருக்கும்.
அதனால் இந்த வெதரை சொல்லி அது இப்போ எப்படி இருக்குமெண்டு நீங்கள் வலிக்கிட்டு வேறு எங்களை எப்படி வெதர் இருக்கோ அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் பார்த்துட்டு போக முடியாது. இன்னும் போக இல்லை, உள்ளுக்குள்ள வழியிலே இருக்கிறார். இது வந்து நாங்கள் நிற்கிறது பிளாக்ஹோம் மலையின் உச்சி. இதில் தான் அந்த கொண்டோலா நிற்கிறோம். இதில் இருந்து கீழே பிளாக்ஹோம் பேஸுக்கு கீழே அந்த கொண்டோலாவில் போகலாம். அல்லது நீங்கள் திருப்பி விஸ்ல மவுண்டனுக்கு போய் அப்புறம் அதில் இருந்து விஸ்ல வில்லேஜுக்கு போகலாம். இப்போ நாங்கள் அதில் வந்தபடியாக இதில் கீழே போய் அதில் நீங்கள் 1 கிலோமீட்டர் நடந்தும் அந்த கார் பார்க் பண்ண இடத்துக்கு போகலாம். அல்லது ஃப்ரீ ஷட்டில், அதாவது இலவசமாக பஸ் ஓடும், அதில் ஏறி போகலாம். உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தினீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும், நீங்களும் பார்க்கலாம். நீங்கள் அப்படி வாங்கூவர் வந்தால் இந்த விஸ்லர் பிளாக்ஹோம் இங்கே வாரதே சீ டு ஸ்கை என்ற ஒரு ஹைவேயில் தான் வரணும். ஒரு சீனிக், அதனால் வடிவான நீங்கள் பார்த்து கொண்டே வாங்கூரில் வலிக்கிட்டிங்கன்னா இங்கே வேற மட்டுமே அழகாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் கீழே பிளாக்ஹோம் மவுண்டன் பேஸுக்கு போய் கொண்டிருக்கோம். இதுவும் கீழே போகிறதும் இந்த பக்கத்தால் போய்க்கிறது, நாங்கள் மற்ற பக்கத்தில் வரைக்கும் ஏறி வந்து நாங்கள் இப்போ கீழே போய்க்கையும் ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது. இதில் வார வழியில் ஷனன் போல் ஒன்று ஒரு அழகான நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். அதில் 3 யூடியூபர்ஸ், ஒரு கேர்ளும் 2 பாய்ஸும் தவறி விழுந்து செத்தவன்.